வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ரொம்ப வித்தியாசமா வெளிவந்திருக்கிற அயன் லங்ஸ் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு யூடியூபர் நினைச்சா என்ன செய்ய முடியும்னு நினைச்ச உலகத்துல உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ஹாலிவுட் படத்தை கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனரான மார்க் லியோ. இந்த படம் அயர்லாங்கிற பேர்லயே ஒரு ஹாரர் கேமா வந்திருக்கு. அந்த கேமை தான் இப்ப படமா எடுத்திருக்காங்க. வெறும் $3.6 மில்லியன் பட்ஜெட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் படமா ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகமே பேசுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கதை எதிர்காலத்துல நடக்குது. குவைட் ராப்சர்ங்கிற ஒரு மர்மமான நிகழ்வுல நடக்குது. இதுல பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் காணாம போயிருது. உயிரோட இருக்கிற மனிதர்கள் விண்கலத்திலையும் விண்வெளி நிலையத்திலையும் தஞ்ச புகுங்க ஆரம்பிக்கிறாங்க. வளங்கள் எல்லாமே தீர்ந்த போது அப்பதான் 80Y ஒரு நிலவு கண்டுபிடிக்கப்படுது. ஆனா அந்த நிலவுக்குள்ள தண்ணி கிடையாது. அது முழுக்க முழுக்க ரத்த கடலால் மட்டுமே நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கு. இந்த ரத்த கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்க்க ஒரு கைதிய, அவர் தான் ஹீரோவான சைமனா இருக்காரு. அவரை அனுப்புறாங்க. அவர் போற நீர்மூழ்கி கப்பலோட பேர் தான் அயன் லங்க். அந்த கப்பல் பழைய துருப்பிடிச்ச ஜன்னலே இல்லாத ஒரு கப்பலா இருக்கு. வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. வெறும் மேப்பும் கேமரா வச்சு மட்டுமே பயணம் செய்ய முடியும். அந்த கப்பல் எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்சு வச்ச மாதிரிதான் இருக்கும். அந்த கப்பல் இப்போ ஆழமான ரத்த கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. திடீர்னு வெளியே ஏதோ விசித்தமான சத்தம் கேட்குது. கேமரால ஏதோ நிழல் மட்டுமே தெரியுது. ஆக்சிஜன் அளவும் கம்மியாயிட்டே வருது. கப்பல்ல விரிசலும் விழுக ஆரம்பிக்குது. சைமனுக்கு அங்கிருந்து தப்பிக்கணும்னு ஆசை ஒரு பக்கம், மேலிடத்துல இருந்து வர கட்டளை இன்னொரு பக்கம்னு தவிச்சிட்டு இருக்காரு. இயக்குனரோட திறமையை இந்த படத்துல பாராட்டியே ஆகணுங்க. ஆடியன்ஸா அந்த கப்பலுக்குள்ளேயே உட்கார வச்ச மாதிரி உணர்வை தர்றது பெரிய பிளஸ்னே சொல்லலாம். சைமன் கடைசியா அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்க அவர் பாக்குற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு. அந்த ரத்த கடலுக்கு அடியில ஏதோ ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் இருக்குங்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த உயிரினம் அந்த கப்பலை தாக்கவும் ஆரம்பிக்குது. கடைசியில சைமன் தப்பிச்சாரா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸா கொண்டு வராங்க. அந்த இரும்பு பெட்டிக்குள்ளேயே அவர் வாழ்க்கை முடிஞ்சுதாங்கிறத விறுவிறுப்பாகவும் கொண்டு வராங்க. கடைசியா சைமன் தன்னோட அந்த செல்ஞ்ச நீர்மூழ்கி கப்பல்ல ரத்த கடல்ல ஒரு ஆழமான பகுதிக்கு போறாரு. ஆனா அங்க கடல் முழுவதுமே உண்மையான ரத்தம் தான் இருக்கு அப்படிங்கறத உறுதியும் படுத்துறாரு. கடைசியா அந்த நீர்மூழ்கி கப்பல் அழுத்தம் தாங்க முடியாம உடைஞ்சு போகுது. கடைசியில அந்த கப்பல் உடைஞ்சு சைமன் அந்த ரத்த கடலுக்குள்ளேயும் மூழ்கியும் போறாரு. சைமன் கண்டுபிடிக்க நினைச்ச விஷயத்த உலகத்துக்கு காண்பிச்சுட்டு தான் அங்கேயே சாக போறேங்கிறது உறுதியோட ஒரு பயங்கரமான ஆனா திருப்திகரமான ஸ்லோ போர்ன் பிகில் முடிவா இந்த படம் முடியுது. மார்க் பிக்ஷனோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். பின்னணி இசை படத்தோட உயிரோட்டத்தை கரெக்டா கொண்டு போது பயத்தை விட ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கற மாதிரியும் பின்னணி இசை அமைஞ்சிருக்கு. பிலிப்ராயோட ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. ஆனா படத்துல மைனஸ்னு பார்த்தா ஒரே இடத்துல கதை நகரனால சில பேருக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் திருப்பங்களை சேர்த்திருந்திருக்கலாம். சயின்ஸ் பிக்ஷன் சைக்காலஜிக்கல் ஹாரர் விரும்பிகளுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல அயன் லங்க் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புது விதமான அனுபவம் கண்டிப்பா கொடுக்கும். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.